ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் குறித்து ஓய்வு பெற்ற அணு விஞ்ஞானி திரு கார்த்திகேயன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை கேட்கலாம். இப்போ டெக்னாலஜியை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் டெக்னாலஜியை பயன்படுத்த ஒரு அனுபவம் பெறுறதுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை செய்யறதுக்குமான வித்தியாசம். அப்போ டெக்னிக்கலி நாம டெவலப் ஆனதுனால மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கட்டாயமா நம்ம உற்பத்தி துறையில் இறங்குறதுக்கு முன்னாடியே ஆராய்ச்சி மேம்பாட்டு துறையில் என்னுடைய அனுபவமே கிட்டத்தட்ட 30 வருடம் 35 வருடம் ஆராய்ச்சி மேம்பாட்டு துறைகள் இருந்திருக்கு. இதில் நிறைய உள்நாட்டு ஆராய்ச்சிகள் நடந்திருக்குது. வெளிநாடு கம்பெனிகளுக்காக உள்நாட்டு ஆராய்ச்சிகள் ஒரு HCL இந்த மாதிரி கம்பெனிகள் நான் சில கம்பெனிகள் இருந்திருக்கிறேன். இப்போ அதோட பெயர்கள் தேவையில்லை. ஆனால் அந்த நிறுவனங்கள் வெளிநாட்டுகளுக்காக பெரிய பெரிய கணினி தொழிற்சாலைகளுக்காக இங்கே ஆராய்ச்சி மேம்பாடெல்லாம் இருந்திருக்கு. அதனால் அந்த டெக்னாலஜி அப்போ நமக்கு என்ன லிமிட்டேஷன் இருந்ததுன்னா, உற்பத்தி பண்ணுறதுக்கான முதலீடுகள் மிக பெரிய அளவில் இருந்தது. 10,000 கோடி 20,000 கோடி முதலீடு பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வசதிகள் இல்லாமல் இருந்தது. அதனால நம்ம டெக்னாலஜி ஏற்கனவே இருந்தது நம்மள்கிட்ட. இப்போ உள்நாட்டில் கம்பெனிகள் வரும்போது அந்த டெக்னாலஜியை அப்படியே உபயோகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆனதுனால தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாமா சார்? ஏன்னா முன்னாடி ஐடியாஸ் மட்டும் தான் நம்மள்ட்ட இருந்துச்சு. ஐடியாஸ் இம்ப்ளிமெண்டேஷனும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லலாமா? கட்டாயம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய டெவலப் ஆயிருக்கு. ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிகள் கடைசியாக அதில் ஒரே மிஸ்ஸிங் லிங்க் அப்படின்னு விட்டு போன பகுதின்னு பார்த்தீங்கன்னா சில்லு செய்கிறது. இத்தனை வருடங்கள் கம்ப்யூட்டர் சிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இந்த செமிகண்டக்டர்ஸ். இப்போ அதுலேயே நம்ம டெவலப் சிப்ஸில் இப்போ அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருக்குது. முழுக்க ப்ரொடக்ஷனாக வெளியில் வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகலாம், இன்னும் சில வருடங்கள் ஆகலாம். ஆனால் அது இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம் இல்லையா பாரத் சிப். இப்போ சிறிய அளவில் தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இது முழு அளவுக்கு போகிறதுக்கு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஆகலாம். ஆனால் இந்த 4 வருஷத்துக்குள்ளேயாவது நம்ம கடைசி லிங்கையும் இணைச்சிருத்தோங்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த VLSI அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு காலத்தில் வெளிநாட்டில் மட்டும்தான் செய்ய முடியும். நம்ம அதுக்கான டிசைன் எல்லாம் செய்யலாம், ஆராய்ச்சி பண்ணலாம், மேம்படுத்தலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஆக்சுவலாக ஃபேப்ரிகேஷன் செய்கிற ஒரு சில்லுன்னு செய்யணும்னு வரும்போது வெளிநாட்டில் மட்டும்தான் செய்ய முடியிருந்தது. இப்போ அதுலேருந்து நம்ம அந்த ஒரு லிங்கையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா முழுக்க முழுக்க சுயசார்பு இந்தியா, மேட் இன் இந்தியான்னு இப்போ சொல்லும்போது இதுக்கான சில்கள்லாம் வெளிநாட்டில் நிறைய வருது. இதில் ஒரே மிஸ்ஸிங் பார்ட் சிப்ஸ் தான். அந்த சிப்ஸையும் நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா அந்த லிங்க்கும் க்ளோஸ் ஆகும்போது அப்போ முழுமையாக ஆத்ம நிர்பர். இப்போ நம்ம இங்கே தொடங்கி இருக்கோம் சார், இன்னும் பெரிய அளவில் தயாரிக்கணும்னு சொல்கிறீங்களா? பெரிய அளவில் தயாரிக்கணும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம கிட்ட நடந்துட்டு இருக்கு, 10 யூனிட் கிட்ட போயிட்டு இருக்கு. நம்ம தொடங்கி இருக்கிற சிப்ஸ் எல்லாம் இன்னும் ஆரம்ப லெவல் சிப்ஸ் தான். ஸோ இதோட அட்வான்ஸ்டு சிப்ஸு எங்களுடைய ஜார்கனில் சொல்கிறதுனா சிப்புக்கெல்லாம் சாதாரணமாக 2 மில்லியன் கேட்டு, சில்லுக்குள்ளே 20 லட்சம் கேட்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. 2 மில்லியன் 6 மில்லியன் 10 மில்லியன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. 10 மில்லியனுங்கிறது 1 கோடி. 1 கோடி கேட் 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு சிப்பில் வந்துடுது. அந்த மாதிரி சிப்பெல்லாம் இத்தனை நாள் வெளிநாட்டில் இருந்தது. அந்த அளவு சிப்ஸுக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு இன்னும் டைம் ஆகும். இதில் வெறும் உற்பத்தி மட்டும் கிடையாது, தரக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். ஸோ உற்பத்தியோட தரக்கட்டுப்பாடு வரும், ரெண்டுமே ஒன்றாக போகிறது தான். இருந்தால் கூட இந்த தரத்தோட சில்லுகள் வரத்துக்கு அந்த 3 வருடம் 4 வருடம் கட்டாயம் ஆகும். இப்போ நீங்க முன்பே குறிப்பிட்டீங்க சோலார் பேனலுடைய உற்பத்தி, சூரிய மின் தகடு உற்பத்தியிலையும் கூட பாத்தீங்கன்னா இந்த உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் சிறப்பா செயல்படுத்தப்பட்டிருக்கு. அதனால ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு சோலார் பேனல்ஸை நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம்
அரசு வந்து கொடுக்கக்கூடிய மானியம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பிரதமரின் சூரிய சக்தி இல்ல திட்டம்னு ஒன்று வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. நிறைய வீடுகளில் இந்த சோலார் பேனலை பயன்படுத்தி நம்ம வந்து மின்சார தேவையை பூர்த்தி செஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் கூட மக்கள் கிட்ட ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அதற்கான மானியமும் கிடைக்குது, அதனுடைய பயன்பாடும் மக்களுக்கு அதிக அளவில் தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த பேனல்ஸோட உற்பத்திக்கு இந்த திட்டம் வந்து பயன்படுறதன் காரணமாக அந்த உற்பத்தி பிரிவுகள் அதிகமாக தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாமா சார்? கட்டாயங்க. ஏன்னா இந்த சோலார் பேனல்ஸ் வந்து திரும்பவும் என்னுடைய தனிப்பட்ட அனுபவம்னு வச்சுக்கோங்க. என் வீட்டில் வந்து 4 வருடங்களாக சோலார் பேனல் இருக்குது. என் வீட்டில் இருக்கிற எல்லா லைட்டு பேனல்லாம் எப்போவுமே சோலார் பேனலில் இருந்தால் ஓடிட்டுருக்கு. இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, சோலார் பேனல்ஸில் 2 வருடம் முன்னாடி சென்னையில் பெரிய மழை பெய்ந்து நாள் கணக்கில் மின்சாரம் இல்லாமல் பல பகுதிகள் இருந்தது. என் வீடு இருக்கிற பகுதியிலையும் மின்சாரமே இல்லை 2-3 நாட்களுக்கு. ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஜென்ரேட்டரு, யூபிஎஸ் எல்லாம் வந்து சில மணி நேரங்கள் தான் வரும். 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, ஆனால் மொபைல் சிக்னல் வந்துட்டு இருந்தது. என்னுடைய மொத்த தெருவுலையும் என் வீட்டில் மட்டும்தான் சோலார் பேனல் இருந்தது. ஸோ இந்த சோலார் வெளிச்சத்துலேருந்து எங்கள் வீட்டில் வந்து லைட் பேனல்லாம் ஓடுறது மட்டும் இல்லாமல் சார்ஜும் போட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க நிறைய பேர். அந்த விதத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. ஸோ சோலார் பேனலோட நார்மலாக நமக்கு தெரிகிற நன்மைகளோட இன்னும் மறைமுக நன்மைகள் நிறைய இருக்குது. சுற்றுச்சூழல் மாசுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் மூலமாக வந்து நமக்கு ஒரு உதவி பண்ணுதுன்னு தான் சொல்ல முடியும். கட்டாயம் சுற்றுச்சூழல் மாசை குறைக்குது சோலார் பேனல். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நானே அதை வந்து அதோட ஒரு உபயோகிப்பாளன் அப்படின்னு சொல்லிக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். இப்போ விவசாயத்துலேயும் கூட பார்த்தீங்கன்னா இந்த சூரிய மின்சக்தி அப்படின்றது பயன்படுத்தப்படுது. நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசனத்துக்கு வந்து சூரிய மின்சக்தியை பயன்படுத்தி வந்து விவசாயிகள் வந்து அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க, பாசன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் நிறைய சோலார் பேனல்ஸை உருவாக்க உதவி இருக்கு. அப்போ அதனுடைய பயன்பாடு அதிகரிக்கிறது மூலமா விவசாயம் வரைக்கும் அதனுடைய பயன்பாடு நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படின் போது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து மின்சார பம்பு செட்டு அதெல்லாம் கொடுக்கும்போது, மின்சார பம்பு செட்லாம் கொடுக்குற திட்டம் நிறைய இடத்துல இருக்குது. இலவச மின்சார பம்பு செட் மானிய விதைகளில் இதெல்லாம் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, மின்சாரத்தை வந்து கிராமங்கள் வரைக்கும் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்குது. எடுத்துகிட்டு போகும்போது நிறைய நேரத்தில் ராத்திரி மட்டும்தான் மின்சாரம் வருது, எப்போ வருது, இரவு 2 மணிக்கு எழுந்து தண்ணி பாய்ச்சறதுக்கு ஓடணும். இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள்லாம் இருந்தது, இன்னும் இருக்குதுன்னு சொல்லணும். ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாமும் சேர்ந்து தீருது. விவசாயியோட தரம் உயர்றது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்றது ஒரு பாதி, ஆனால் அவங்களுடைய ஆரோக்கியமும் சேர்ந்து உயரப்போகுது. ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்காங்க. ஒரு டென்ஷன் இல்லாமல் எப்போ நமக்கு தேவையான நேரத்தில் பம்பு செட் ஆன் பண்ணிக்கலாம், பகலில் நமக்கு சௌகரியப்பட்ட நேரத்தில்ங்கிறது வந்து ஒரு பெரிய வித்தியாசம் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும். சோலார் பேனலில் அங்கங்கே உள்ளூரில் உற்பத்தி பண்ண முடியுதுங்கிறது வந்து ஒரு பெரிய வித்தியாசம். இப்போ ட்ரோன்களும் கூட வந்து முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நிகழ்ச்சி தொடக்கத்திலே வந்து சொன்னீங்க. ட்ரோன் உற்பத்திக்கும் இந்த உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ட்ரோன்கள் இல்லாத இடமே இல்லைன்னு இன்னைக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ பயன்பாடு இருக்குது. விவசாயத்துலேயும் வந்துருச்சு ட்ரோன்களுடைய பயன்பாடு. ஏன்னா இந்த ட்ரோன் டிடிஸ் அப்படின்ற ஒரு திட்டத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அரசோட திட்டம். உரம் தெளிக்கிற வரைக்கும் வந்து ட்ரோன்களுடைய பயன்பாடு வந்துருச்சு. அப்படின்னும் போது உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் காரணமாக நிறைய ட்ரோன்ஸ் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. அதன் மூலமாக வந்து எல்லா இடத்துக்கும் அதனுடைய பயன்பாடு அப்படின்றது விரிவடைஞ்சிருக்குன்னு சொல்லலாமா சார்? கட்டாயம். ட்ரோன்களோட பயன்பாடு வந்து மருந்துகள் கொண்டு போகிறது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு, இதெல்லாம் வந்து நமக்கு வெளிப்படையாக தெரிகிற திட்டங்கள். இதற்கு மேலே பார்த்திங்கன்னா தரக்கட்டுப்பாட்டில் வந்து ட்ரோன்களோட பயன்பாடு வந்து அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் நிறைய வெளியில் தெரியாத உபயோகங்கள். ஒரு கட்டடம் கட்டுறோம், 20 மாடி கட்டடம் கட்டுறோம், அதுக்கு வந்து செவரு போட்டுட்ருக்குறோம். சுவர்கள்லாம் வந்து உறுதியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு அல்ட்ராசானிக் அப்படின்னு ஒலி அலைகளை பாய்ச்சி இதெல்லாம் உறுதியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. இந்த ஒலி அலைகளை பாய்ச்சறதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 2 மாடி 3 மாடி கட்டடங்கள் வரைக்கும் ஓகே. 60 மாடி 40 மாடி கட்டிடங்கள் கட்டும்போது வெளி சுவர்களுக்கெல்லாம் இதை செக் பண்ணுறதுக்கு க்ரேன் மாதிரி இதெல்லாம் முன்னே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ இந்த ட்ரோன்ஸ் வந்த உடனே இந்த ட்ரோனில் இந்த கருவிகள்லாம் பொருத்தி தரக்கட்டுப்பாடு வந்து ஒவ்வொரு இன்ச்சுக்கும் செய்ய முடியுது.
மொத்த 20 மாடிக்கு பெரிய கட்டடம் கட்டுறோம், இல்லை 50 மாடி கட்டடம் கட்டுறோம்னா தரக்கட்டுப்பாடில் வந்து ட்ரோன்களோட உபயோகம் வந்து ரொம்ப அதிகம். அந்த அக்யூரஸியும் பார்த்திங்கன்னா ஒழுங்காக முழுக்க 1 மில்லிமீட்டர் 1/2 மில்லிமீட்டர் வரைக்கும், மில்லிமீட்டர் கம்மியாக அந்த அளவுக்கு அளவெல்லாம் எடுத்து ஒரு செவரு வந்து ஒழுங்காக இருக்குதா அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்க முடியுது. அது வந்து ட்ரோனோட இன்னொரு பரிமாணம். நிறைய பரிமாணங்கள் இருக்குது. இதில் ஒன்று வந்து சாதாரண ஜனங்களுக்கு அவ்வளோ யோசிக்க மாட்டாங்க. தர நிர்ணயத்துக்கும் வந்து உதவுது இந்த ட்ரோன் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். நிச்சயமா சார். இப்போது இந்த திட்டம் தொழில்துறைக்கும் தொழில்துறையினருக்கும் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது சார்? இது வந்து ஒரு குறைந்தபட்ச லிமிட் இருக்குது. எம்எஸ்எம்இ என்றால் 10 கோடிக்கு மேலே திட்டங்கள் கொடுத்தா தான் இவங்க முடியும். ரெகுலர் கம்பெனிகளுக்கு வந்து 1000 கோடி அதற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இது வந்து இப்போதைக்கு அப்படி தான் இருக்குது. அந்த லிமிட்டை வந்து இன்னும் குறைச்சால் இன்னும் நிறைய பேர் பயன்பெறுவாங்க. இப்போதைக்கு 10 கோடியிலேயே இப்போ 2 லட்சம் கோடி வரைக்கும் மானியத்தொகையாக கொடுத்துருக்காங்க, ஊக்கத்தொகையாக கொடுத்துருக்காங்க. மானியத்தோடு இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. மானியம் வேறு, ஊக்கத்தொகை வேறு. ஏன்னா ஊக்கத்தொகையில் வந்து நமக்கு என்னென்னா அந்த கேரண்டி கிடைக்கிது, இவ்வளவு ரூபா அப்படின்னு. ஊக்கத்தொகையில் இந்த அளவு உற்பத்தி காமிச்ச பிறகு தான் இந்த ஊக்கத்தொகை கொடுக்கப்படுது. ஒரு 5% உற்பத்தியோடு இணைந்த ஊக்கத்தொகையும் போது உற்பத்தியில் எவ்வளோ உற்பத்தி நீங்கள் அதிகமாக இருக்குதோ அந்த உற்பத்தியில் தான் 5% ஊக்கத்தொகையாக கொடுக்கப்படுது. அதனால் அதை வந்து வெற்றி நிச்சயிக்கப்படுது. அது ஒரு முக்கியமான டிஃபரன்சியேஷன் என்னுடைய கருத்து. அதாவது அந்த பேர்ல இருக்கிற மாதிரி உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை அப்படின்னா தொழில்துறையினருக்கு ஊக்கம் அளித்து அவங்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கான ஒரு திட்டம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். உற்பத்தி பண்ணின அப்புறம் தான் இது ஊக்கத்தொகையை கண்ணால் பார்க்க அப்போ தொகை கிடைக்கும் அப்படின்னும் போது உற்பத்தி பண்ணணும்ன்ற அந்த ஒரு எண்ணமும் செயல்பாடும் இருக்கு. ஊக்கம் கிடைக்குது. இதில் வந்து இது கீழே ஊக்கத்தொகைக்கு வரம்புன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இக்கு 10 கோடி, அதற்கு மேலே இருந்தால் 100 கோடி, அதிகபட்சம் 1000 கோடி வரைக்கும், அதிகபட்சம் 1000 கோடி வரைக்கும் திட்டங்கள் கொடுக்கலாம் மனு கொடுக்கறதுக்கு. 2020க்கு அப்புறம் எவ்வளோ உற்பத்தி அதிகமாக இருக்கோ அது மட்டும்தான் நீங்கள் காட்ட முடியும். இது வரைக்கும் இவ்வளோ உற்பத்தி பண்ணேங்கிறது கிடையாது. இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள 2020க்கு அப்புறம் இந்த உற்பத்தி வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு முதல்ல நீங்கள் ஒரு மனு கொடுத்து அதுக்கு அப்ரூவல் வாங்கிட்டு அதை வந்து அது எவ்வளவு திட்டங்களோ எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குது, எவ்வளவு மேன் பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, இல்லை இறக்குமதியில் எவ்வளவு சேமிப்பு இருக்குது, இறக்குமதி எவ்வளோ குறைஞ்சிருக்குதுன்னு காமிச்சிங்கன்னா தொழிலதிபர்கள்லாம் அதை இது பண்ணலாம். சிறு குறு தொழிலதிபர்கள் கூட இதுலேருந்து பயனடைய முடியும். அதுதான் இல்லை அட்வான்ஸ். பெரிய பெரிய தொழிலதிபர்கள் மட்டும்தான் இல்லாமல் சிறு குறு 10 கோடி முதலீட்டு உள்ள தொழிலதிபர்கள் கூட இதில் வந்து பயனடைய முடியும். நிச்சயமா சார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் வந்து எந்தெந்த துறைகளில் வந்து செயல்பட்டது, இதனுடைய பயன்கள் என்ன, இதனால வந்து வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட்டதா, முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதா, இப்படி நிறைய விஷயங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றிங்க.